10th 12th இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன படிக்கலாம் அப்படிங்கிற கரியரை பற்றி யோசிக்காதீங்க. எக்ஸாமை முடிச்சிருட்டோம். ஏன்னா பாதி கிணத்தை தாண்டி இருப்பாங்க. 10th சரி 12th சரி. இந்த எக்ஸாமை முடிச்சதுக்கப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து உட்காந்து 1 மாதம் டைம் இருக்கும் எப்படி ரிசல்ட் வரக்கு. அதனால என்ன பண்ணுங்கள், அந்த டைமை யூஸ் பண்ணி நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். நிறைய கூகுள்ஸ் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க கிட்ட நிறைய பேசுங்க. ரொம்ப முக்கியமாக கரியர் அசஸ்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. career123test.com ஒன்று இருக்குது. அது ஃப்ரீ அசஸ்மெண்ட்டு. ஒரு 10 நிமிஷம் வேலை. உங்கள் குழந்தைக்கு எதில் அதிகமான ஸ்கில்ஸ் இருக்குது இல்லை அப்படிங்கிறத அவன் சொல்லிடுவான். இல்லை அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதவே ஒரு தொழிலாக பண்ணுறாங்க. வீடு கரியர் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஃபீஸ் சார்ஜ் பண்ணி பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சஜஷன்ஸ் வாங்கிக்கிட்டாலுமே சந்தோஷம்தான். ஸோ இதில் ஒரு தப்பும் கிடையாது. நான் ஒரு சின்ன விளம்பரம் என்னென்னா, நாங்களும் அந்த வேலை பண்ணுறோம். சிராஜும் அந்த கரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு ஒரு 5-6 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹெல்ப் எடுக்கணுன்னா எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.